அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று உழவர் தினம். அருமையான நாள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவனுக்கு பின்னால் தான் மக்களுடைய வாழ்க்கையே வாழ்வாக இருக்கிறது. இங்கு உழவு முறை மட்டும் இல்லை என்றால் உணவு முறைகளும் கிடையாது. இறைவன் விதைகளை மட்டும் படைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம நெல், அரிசி, நெல் எல்லா விதைகளும் எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அது இறைவன் கொடுத்த விதைகள். அந்த விதைகளை விளைய வைத்து நம்மளுக்கு உணவாக கொடுக்க உதவுவது விவசாயி, உழவர்கள் தான். அவர்கள் தான் நமக்கு உணவை கொடுக்கிறார். அப்போ அவரும் ஒரு கடவுளுக்கு சமமானவர்கள். விவசாயிகள், உழவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக மாடுகள் இருக்கிறது. மாடுகள் வெறும் உழுது அதை அந்த நிலங்களை பதப்படுத்தி விதைச்சி நமக்கு உணவு மட்டும் கொடுக்குறது இல்லை. மாடு தன்னையே வருத்தி நமக்கு பால் தருது, நெய் தருது, தயிர் தருது, மோர் தருது, இப்படி நிறையா விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்டு போடுற சாணமே நம்மளுக்கு விவசாயத்துக்கு உரமாக வந்துடுது. மாடுங்கிறது அதான் அந்த காலத்தில் சொன்னான். அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா மாடு எவ்வளோ வச்சுருக்கானா அவனே செல்வந்தன். இன்றைக்கி மாதிரி நிலமும் பணமும் வந்துலாம் இல்லை. 1000 மாடு இருந்தால் அவனை பணக்காரனாக மதிப்பீடு கொடுவாங்க. மாடுகள் தான் சொந்தம், நமக்கு செல்வம்ன்றாங்க. அந்த மாதிரி மாடுகள் நமக்கு அவ்வளோ செய்யுது. இன்றைக்கும் தாய் பால் இல்லாமல் போயிட்டால் மாட்டு பால் தான் நம்ம குடித்து வளர்கிறோம். மனிதர்கள் மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களும் தாய் இழந்து விட்டால் அந்த பால் ஊட்டிகளுக்கு மாட்டுப்பால் தான் உணவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வயசில் பிறந்திருக்கும்போது ஒரு மாடு நம்மளுக்கு பால் கொடுத்து நம்மளை வளர்க்குதுன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த மாடு இருந்தால் அந்த மாடு நம்மளுக்கு பால் கொடுக்கும். அன்னைக்கும் 10 வருஷம் கழிச்சு சாப்பிடுவோம். தாய்ப்பால் பாலை நிப்பாட்டிட்டா திருப்பி பிள்ளைக்கு பால் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. 10 வயசில் போய் அம்மாட்ட பால் கொடுமான்னு சொல்ல முடியாது. அதனால் மாடும் நம்மளுக்கு ஒரு தெய்வம் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த மாடும் விவசாயம் நம்மளுக்கு தெய்வமாக இருப்பதை நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கி கால சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. காசை போட்டால் எதையும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. எதுவும் கிடைக்காது. காசு போட்டாலாம் விவசாயி இல்லைன்னு சொன்னால் உனக்கு எதுவுமே கிடையாது, உன்னுடைய பிறப்பே கிடையாது. அதனால் விவசாயிகளையும் வணங்கி வந்தால்தான் நம்மளுக்கு நல்லது. இன்றைக்கி பணம் எல்லாம் நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா சம்பளங்களை வாங்கிட்டு ஐடி கம்பெனி இதெல்லாம் வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த உழவனை மதிக்கிறதே இல்லை. உழவனை ஒரு மாட்டுக்கு சமமாக கூட ஒரு மாற்ற நினைக்கிறது இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்லி மண்ணில் இறங்கி இரவா பகலாக உழைச்சி நம்மளுக்கு அந்த உணவை கொடுக்குன்றாங்க அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை. அதனால் விவசாயிகளை எந்த அளவுக்கு நாம் மதிக்கின்றோமோ அந்தளவுக்கு இந்த நாடு உயரும். இன்றைக்கி நிறையா பேர் எப்படா நமக்கு சோறு கிடைக்கிறதுங்கிறதே நினைக்கிறதில்ல. எல்லாம் வாங்கி ஒரு நாள் மாவு ஆட்டி வச்சு 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தோசை எடுத்துன்னு விட்டு போகிறேன். கொரோனா வந்த சமயத்தில் வெளிநாட்டில் முழுவதும் அதிகமாக ஆளுக மரணமடைகிறதுக்கு காரணமே எவனுமே அங்கே சோறாக்க மாட்டேன். வீட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி திம்பேன். அவன் என்னத்தை கொடுக்குறானோ அதை அப்படியே திம்பேன். அவன் சிக்கன் கேட்டானா எலிக்கறியை நாய்க்கறியை போட்டாலும் அதாண்டா தின்னு விட்டு போவாங்க. அதனால் உணவு முறைகள் சரியில்லாதனால தான் ஒரு மனிதனுக்கு நோய் வர்றதுக்கும் அழிவு வர்றதுக்கும் கூட காரணம். அதனால் அமெரிக்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் கொத்தா செத்தாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாதிப்பு வரலையே. ஏன்னா நம்ம இன்னும் சோறாக்கிற வீடுன்னு சொல்லி அடுப்படி தனியாக வச்சுருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பிரிட்ஜுங்கிற ஒன்று வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான் பெரிய நோயவே உருவாக்குறது. கேன்சர் வர்றதுலேருந்து நம்மளுக்கு இந்த கல்லீரல் போயிடுச்சு, கணையம் போயிடுச்சுன்னு எல்லாம் சொல்கிற பூரா அந்த பதப்படுத்தி வச்சு சாப்பிட்றதுனால தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உழவர் தினத்தில் ஒரு சபதம் ஏற்று நம்ம வீட்டில் சோறாக்கி அன்னாடு சுட சுட சாப்பிடுவோம், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். நிறையா வேலைக்கு போகிற அவசரத்தில் அப்படி விடுமாங்க. சும்மா கூட நீங்கள் 2 தக்காளியை போட்டு சோத்தை கிண்டி தின்னாலும் கூட அது நம்மளுக்கு நல்லது தான். அதே தக்காளி சோறு மிச்சம் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் மத்தியானம் சாப்பிடாதீங்க. அதனால் சூடாக எப்பயும் உணவை தயார் பண்ணி சாப்பிட பாருங்கள். கடைகளில் சாப்பிட்றது எல்லாமே முழுக்க உங்களுக்கு எல்லாம் கெமிக்கல் கலந்த உணவுகள் தான் உங்கள் நாக்கை ருசிப்படுத்தும். அதனால் அதெல்லாம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அதனால் நன்றி, வணக்கம். உணவை உண்போது நம்ம ஆரோக்கியமான உணவை உண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் முல்லை முருகன்.